Hello, good morning. Welcome to Chemistry School of Learning YouTube channel. See, PGTRP portion Unit 6 இன்னைக்கு நம்ம பார்க்குற class 28th class, that is photochemical reactions of organometallic compounds அப்படிங்கிறது பார்க்கணும். Organometallic compounds ஓட photochemical reactions. நம்ம எடுத்துக்கிறது வந்து ஒரு metallizine எடுத்துக்கிறோம். Metallizine உங்களுக்கு தெரியும், ferrocene தான் நம்ம பேசிக்காக எடுத்துக்கிற எக்ஸாம்பிள். Metallizines act as good quenchers of tribulus whose energy lies between 280 to 177 kilojoule per mole. Metallizines ஓட எனர்ஜியை நம்ம சொல்ல வரணும்னா இந்த ரேஞ்ச் இருக்கும். Quenching rates வந்து ஒரு diffusion controlled இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். They are good sensitizers of cis and trans isomerization அப்படின்னு சொல்லுவோம். See, photochemical reaction last class நடத்தினேன், அதெல்லாம் சொல்லியிருப்பேன் ஐசோமரைசேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. மெட்டலிசீன் எடுத்துகிட்டு நம்ம பேசிக்காக எடுத்துக்கிறது ஃபெரசீன் தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். The diamagnetic ferrocene is light, stable to visible and UV அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபெரசீன் வந்து டயமேக்னெட்டிக் ஃபெரசீன் எடுத்துக்கிட்டோம்னா அது ஸ்டேபிளாக இருக்கும், டு விசிபிள் அண்ட் யூவி, பட் டீகம்போசஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் என்ன அசிடிஃபைடு சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். எப்போ ஸ்டேபிளாக இருக்குது, அது டயமேக்னெட்டிக் ஃபெரசீன் இஸ் லைட்டாக தான் ஸ்டேபிளாக இருக்குது, டு விசிபிள் அண்ட் யூவி அண்ட் யூவி ஸ்பெக்ட்ரா நம்ம பார்க்குறோம் இல்லையா, அடுத்து படிக்க போகிறோம். விசிபிள் அண்ட் யூவி ஸ்பெக்ட்ரா, பட் டீகம்போசஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இன் அன் அசிடிஃபைடு சொல்யூஷன் அப்படின்றது. Okay, next, in halogenated solvents at room temperature, solutions of ferrocene are stable in the dark. Ferrocene வந்து டார்க்காக இருட்டில் இருந்தால், அதாவது ஒரு டார்க்கான லைட் எக்ஸ்போஷர் இல்லாமல் இருந்தால் அது ஸ்டேபிளாக இருக்கும். பட் எக்ஸ்போஷர் டு லைட் டீகம்போசிஷன் அக்கர்ஸ் அட் அ ரிலேட்டிவ்லி ரேபிட் ரேட், ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நம்ம எடுத்துக்கிட்ட சால்வெண்ட் கார்பன் டெட்ராக்ளோரைடாக இருந்தால் இட் ஃபார்ம் அ CT காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, திஸ் இஸ் ஃபெரசீன், உங்களுக்கு தெரியும். It reacts with the carbon tetrachloride in presence of light, 307 nanometer. இப்போ இது ஒரு காம்ப்ளெக்ஸை கொடுக்குது. This is ferrocene. இந்த CCl4 இதோட சேர்ந்து இங்கே பாருங்கள், CCl4 கார்பன் டெட்ராக்ளோரைடோட சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸை கொடுக்குது. இந்த காம்ப்ளெக்ஸு மறுபடியும் என்ன தனித்தனியாக பிரியுது பாருங்கள், ஃபெரசீன் தனியாகவும் CCl3 தனியாகவும் Cl- தனியாகவும் பிரியுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது, ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா மெட்டலிசீன் தான் எடுத்துக்கிறோம். அந்த மெட்டலிசீன் வந்து ஒரு குட் குவென்ச்சராக இருக்குது, குட் சென்சிடைசராக இருக்குது. அந்த மெட்டலிசீன் டயமேக்னெட்டிக் கண்டிஷன் எடுத்துகிட்டா அது ஸ்டேபிளாக தான் இருக்கும், எந்த அளவுக்கு லைட்டாக தான் இருக்கும், பட் டீகம்போசஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். CCl4 ஒரு சால்வெண்ட்டோடு அதை பார்க்கும்போது ஒரு காம்ப்ளெக்ஸை கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். அந்த காம்ப்ளெக்ஸ் பேர் CT காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் எப்படி டீகம்போஸ் ஆகி ஃபர்தராக நமக்கு ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, அடுத்தது நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட், tetracyanoethylene ஃபார்ம்ஸ் அ பை டைப் காம்ப்ளெக்ஸ் வித் ஃபெரசீன் அப்படின்னு சொல்கிறோம். tetracyanoethylene, this is ethylene, CH2 double bond CH2, இதில் இருக்க ரெண்டு ஹைட்ரஜனையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு சைனோ குரூப் ஜாயின் ஆகுது. ஸோ tetracyanoethylene forms a pi type complex with ferrocene. This is ferrocene, உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்தால் அது பை டைப் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு இதை நம்ம என்ன சொல்கிறோம், பை டைப் காம்ப்ளெக்ஸ். அனதர் மெட்டலிசீன் இஸ் பிஸ் பென்சீன் குரோமியம் அயோடைட், இஸ் a sandwich type அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இது ஒரு இது பென்சீன், இது ரெண்டும் பிஸ் பென்சீன், ஒரே பென்சீன் எடுத்துக்கிட்டோம். இது நம்ம வந்து குரோமியம் அயோடினோட சேர்க்கு. இது வந்து எப்படி இருக்குது, இந்த இடத்துல மெட்லாயான் வந்து இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு சாண்ட்விச் ஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்கு. திஸ் இஸ் பிஸ் பென்சீன் குரோமியம் அயோடைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ன டாபிக் எழுத படிக்கிறோம், ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ். அதில் நான் மெட்டலசீனில் ஃபெரசீன் எடுத்துக்கிட்டேன். ஃபெரசீனில் ரெண்டு டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். CT காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்குது, பை காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்குது, பிஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும், இன்னும் நிறைய வீடியோஸ் என்னால் போடுறதுக்கு எனக்கு ஒரு இஷ்டம் இருக்கும். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.